4வது அதிகாரம் 1 முதல் 11 உள்ள வசனங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசு மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காய் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளாக உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உடைய நாமத்தை துதிக்கிறோம். பரிசுத்த நல்ல ஆவியானவர் இந்த வேளையிலும் எங்களோடு பேசும், இடைப்படும், தடையான எல்லாவற்றையும் அகற்றி பரிசுத்த தேவன் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஐயா தகப்பனாய் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின அந்த நிருபத்திலே பவுல் சில காரியங்களை முக்கியப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி. ஆமேன். அப்போ இந்த அந்த சபையினுடைய போதகர் யாரு? இந்த சபையின் போதகர் எப்பாப்ரா. அவர் தான் சபையினுடைய கொலோசே சபையினுடைய ஒரு போதகராக இருக்கிறார். ஆமேன். அவரை குறித்து இங்கே நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்களை குறித்து அவனே அந்த 7ஆம் வசனத்துல உண்மை உள்ள ஊழிய காரணமாக இருக்கிற எப்பாப்ரத்தை நீங்கள் என்ன செய்தீர்கள்? கற்று அறிந்தீர்கள். அவனை குறித்து 4வது அதிகாரத்திலும் அவர் சொல்லுகிறார். ஆமேன். எப்படி 12ஆம் வசனத்துல அவன் எப்படிப்பட்ட ஒரு போதகனா இருந்தான்? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும் என்று தன் ஜபங்களிலே உங்களுக்காக நெசுகிறவன் போராடுகிறான். அல்லேலூயா. அவர் பவுல் அப்போஸ்தலர் கடைசி அந்த காலகட்டங்களிலே ரோம கவர்மெண்டினாலே சிறைச்சாலையிலே ஆமேன் இருக்கிற பொழுது இந்த எப்பாப்ரா ஒரு லெட்டர் அவருக்கு ஒரு விசேஷித்த ஒரு வாழ்த்துகளும் ஒரு வேண்டுதலுமான ஒரு லெட்டர் அனுப்புகிறார். என்ன பிரச்சனைன்னா கொலோசு சபை சில பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறது. அதுக்கு வேண்டிய ஆலோசனைகள் வேணும். அதுக்கு வேண்டிய அந்த நேரத்துல என்ன பிரச்சனைனா சில கள்ள உபதேசங்கள் ஜனங்களை கெடுக்குகிற பொல்லாத உபதேசங்கள் சபைக்குள்ளே வந்ததை அவரிந்து அந்த காரியத்துக்காக என்ன செய்யலாம் என்று சொல்லி எப்பாப்ரா அந்த பவுலுக்கு இந்த மேட்டரை எழுதி அதுக்குள்ள ஆலோசனை கேட்கும் போது பவுலால டைரக்டா வர முடியாது. அல்லேலூயா. ஏன்னா சிறைக்குள்ள இருக்கிற நாள் இருந்த பொழுதுனாலே அவர் இந்த லெட்டரை எழுதவும் 2 காரியத்தை செய்ய முடியும். சிறையில இருந்து ஒன்னு லெட்டர் எழுத முடிஞ்சது, இன்னொன்னு செபிக்க முடிஞ்சது, சபைக்காக ஜெபம் பண்ண முடிஞ்சது. ஆமென்.
லெட்டர் அவர் எழுதும் போது அவங்களுடைய நல்ல குணங்களை எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்துல அந்த போதனைகளை, கள்ள போதனைகளை பற்றி அவர் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதுகிறார். அதுல என்ன பிரச்சனை, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இன்னைக்கும் சபைகளிலே, அதாவது உலகபூர்வமான சபைகளிலே, உலகத்தில் இருக்கிற சபைகளிலே இப்படிப்பட்ட கள்ள போதனைகள், கள்ள கிறிஸ்துகள் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறது ஆச்சரியம் அல்ல. அந்த காலத்துல இருந்தே தேவ சபை இதுக்காக போராடி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரச்சனை சபைகளுக்குள்ள இருந்த இன்னைக்கும் இருக்கிறது. ஆமென். சில சபையார் சொல்வார், எங்க சபை எங்க இதுல வந்தா தான் உங்களுக்கு பரலோகம் என்ன செய்ய முடியும், போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு போதிக்கிற சபையாரும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்படி பட்ட சபை எங்க இதுல, எங்க குரூப்ல, எங்க இதுல வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்க, ஏன் அங்க போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் என்ன செய்வா, எங்க இதுலதான் நல்லா இருக்கு அப்படின்னா இட் இஸ் அது வந்து ஒரு ப்ரைடு, ஒரு என்னது பொறாமை என்று சொல்லலாம். இல்லைன்னா அவங்களாகவே தங்களை உயர்த்தி கொண்டு இருப்பதை சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். இயேசு மத்தேயு 24 இதை முதல் சைனாட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையின் அடையாளத்தை சொல்லும் போது, வஞ்சிக்கப்படாதிருங்கள், என்ன செய்யாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று 4 வசனம் நினைக்கிறேன், 11 வசனம் இவைகளில் எல்லாம் அவர் சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம், போதும் நமக்கு தெரியும், வஞ்சிக்கப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி திரும்பி சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கள்ள போதனைகளும் கள்ள போதர்களும் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதர்கள் என்ன செய்வார்கள், இருப்பார்கள், வருவார்கள், போவார்கள். அல்லேலூயா. ஆனா பவுல் இங்கே அவர் சபைக்கு சொல்லக்கூடிய முக்கிய காரியம், ஆமென், இந்த அதிகாரங்களில் 1ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க இப்படி இருந்தா, சபை இப்படி இருந்தா, நீங்க இந்த கள்ள போதனைகளுக்கெல்லாம் நீங்க சிக்கி கொள்ளாமல் நீங்க உங்களை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில கருத்துக்களை அவர், ஆவிக்குரிய கருத்துக்களை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்போ அந்த லெட்டரை எழுதி அவர்களுக்கு, அந்த சபையாருக்கு ஆமென் கொடுப்பதை நாம் என்ன செய்கிறோம், ஆமென், பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த கள்ள போதனைகள் சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம், ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் சுருக்கிறேன். 8ஆம் வசனத்துல சொல்லுகிறோம், லௌகிக ஞானத்திலும் மாயமான தந்திரத்திலும் ஒருவனை உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா என்ன செய்யுங்க, இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தை, உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆமென். உலக பாரம்பரிய, உலக வழிபாடுகள் இவைகள் தான். அப்புறம் 16ல கீழே நீங்க வீட்டுல வாசிங்க, 16ல ஆகையால் போஜனத்தை பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளை, மாத பிறப்பை, ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவன் உங்களை என்ன செய்ய வேண்டிய இருக்கிறது, குற்றப்படுத்தாதிருப்பானாக. இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவை பற்றின அடையாளங்கள் தானே ஒழிய அதை அப்படித்தான் இருக்கணும்னு அப்படி இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதே. அல்லேலூயா. அதனால புசிக்காத, குடிக்காத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வர்றார், கண்ட்ரோல் பண்ணாத. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் ஒரு உபதேசமா அவர் அங்க என்னென்ன பிரச்சனை இருந்தது அதை டீல் பண்றார். அல்லேலூயா. ஆமென். அப்போ முதல் முக்கியமா அவர் சொல்லக்கூடிய காரியம் 1ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் வசனத்திலிருந்து அந்த ஜனங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். 3ல வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள உங்க அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்திலே உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம், அல்லேலூயா, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.
என்ன பாருங்க, இந்த இதுல மூன்று முக்கிய வேர்டு அதுல சொல்றார். என்னதெல்லாம்? இயேசு மேல் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மேல், வேற மனுஷன் மேலேயோ வேற சபை மேலேயோ போதகர் மேலேயோ ஊழியக்காரர் மேலேயோ என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. யார் மேலதான் விசுவாசம்? இயேசு மேல உள்ள விசுவாசம். இரண்டாவது என்ன சொல்றார்? பரிசுத்தவான்களுக்கு எல்லாரும் மேல உள்ள உங்கள் அன்பு. இரண்டாவது தேவ அன்பு. அல்லேலூயா. ஆமென். அப்ப மூணாவது நம்பிக்கை, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த முதல் ரெண்டு என்னதெல்லாம்? கிறிஸ்து மேல் வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசம். ஆமென். இரண்டாவது பரிசுத்தவான்களுக்குள்ளா இருக்கிற தேவ அன்பு. இந்த ரெண்டும் ஒரு தூண்களை போல, ஒரு பில்லர் போல. அல்லேலூயா. ஆமென். பில்லர், அது அந்த பில்லரை போல நம்ம வச்சுக்குவோம். அதுதான் பில்லர். எதுக்கு விடுறாங்க? ஒரு கட்டணத்துக்கு அந்த தாங்குவதற்கு, அது நிலையாய் நிற்பதற்கு, அது அழியாதபடிக்கு. அதுதான் முக்கியம். ஆமென். அதுக்கு அந்த ரெண்டு பில்லருக்கும் அடிஸ்துவாரம், ஃபவுண்டேஷன் எதுனா அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை என்ற அந்த ஃபவுண்டேஷன்ல எழுப்பப்பட்டிருக்கிற ரெண்டு பில்லர். ஆமென். தேவாலயம் சாலமோன் கட்டும் போது அந்த ஆலயத்துல முன்னே ரெண்டு பில்லர் வச்சிருப்பாங்க, கட்டியிருப்பார். அல்லேலூயா. அது யார் சொல்ல முடியும்? என்ன பேருன்னு? போவாஸ். இன்னொன்னு சரி, பார்த்தவங்க எடுத்தவங்க வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்லேலூயா. அதே போல ஒரு தேவ பிள்ளைக்கு ரெண்டு பில்லர். ஆமென். அல்லேலூயா. ஒன்று என்னது சொல்லுங்க? விசுவாசம், அன்பு, தேவ அன்பு. அந்த ரெண்டு பில்லராய் இருக்கிற ஒரு உங்களுக்கு தெரியும், பில்லி கிராம் பெரிய ஊழியக்காரர். ஒரு முறை அவர் சென்னைக்கு வந்திருந்தார். அந்த நாள்ல அல்லேலூயா அவருடைய புத்தகத்துல அவர் அதை எழுதுகிறார். ஆமென். என்ன எழுதுறாருன்னா, சென்னையில நடக்கிற ஒரு சம்பவ மீட்டிங்ல, ஆமென், ஒரு ஸ்டூடெண்ட், சென்னையில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவரை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு சேலஞ்ச் கொடுக்கிறார். என்ன சேலஞ்ச்னா, நீங்க ஒரு கிறிஸ்தவனை எனக்கு காண்பீங்க, நான் இன்னைக்கு கிறிஸ்தவனா மாறிடுறேன் அப்படிங்கிற. என்னது? ஒரு கிறிஸ்தவனை எனக்கு காண்பீங்க, அப்ப நான் கிறிஸ்தவனா என்ன செஞ்சிருவேன், மாறிடுறேன் அப்படின்னா அவர் ஸ்டன் ஆயிட்டார். அப்படி கொஸ்டின் பாத்தீங்களா? ஒரு கிறிஸ்தவனை எனக்கு காட்டுங்க, நான் உடனே கிறிஸ்தவனா மாறி. அப்படின்னா அவர் சொல்றாரு, இது எனக்கு அதுல பயங்கரமான ஒரு பிரசங்கம் அப்படின்ட்டார். நான் கேட்ட பிரசங்கத்திலேயே ஒரு பயங்கரமான பிரசங்கம் இதுதான் அப்படின்ட்டார். ஆமென். சொல்ல புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனை நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்கல அப்படிங்கிற. கிறிஸ்தவன்னா என்ன அப்படின்னா, இல்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம் கிறிஸ்தவனாலே உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாதவன் நம்மளை உற்று என்ன செய்கிறான், கவனிக்கிறான். அல்ல, எப்படி நடக்கிறான், எப்படி வாழ்றான் அப்படின்னு உலகத்தான் என்ன செய்கிறான், நம்மளை கவனிக்கிறாங்க. நீங்க நினைக்க கூட, ஏன் அவங்க நம்மளை கவனிக்கிறான்? இல்ல, நாம என்ன யாருன்னு சொல்றோம், கிறிஸ்துவ பின்பற்றுகிறவன் அப்படின்னு சொல்லும் போது உலகம் நம்மளை என்ன செய்யுது, கவனிக்குது. அவன் எப்படி நடக்கிறான், அவன் எதுல வீழுகிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க ஒரு தாறுமாறாக ஃபெயிலியரான வாழ்க்கையே அப்படி அவன் உற்று கவனிக்கிறான். இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான், ஆனா அவனுக்கிட்ட என்ன இல்லை, கிறிஸ்து வெளிப்படலையே அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் இந்த வார்த்தை, இந்த கேள்வி என்ன சொல்லுகிறத நாம இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென்.
ஆமென். அப்போ இந்த ரெண்டு பில்லரை நம்ம கவனிக்கும் போது ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த ரெண்டு பில்லரும் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. இந்த எது ஒரு விசுவாசையும் தேவ அன்பும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் தேவ அன்பு அவனுக்கு மிக ஒரு தேவ பிள்ளைகளுக்கு மிக மிக முக்கியமானது ஒன்று. அப்போ விசுவாசம் எதன் மேல வைக்கிறோம்னா கிறிஸ்து மேல வைக்கப்பட்ட விசுவாசம். எதன் மேல வைக்கப்பட்ட விசுவாசம்? கிறிஸ்து மேல. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே. நல்ல இந்த இதுல இந்த ரெண்டு பில்லரும் வர்றத பாக்குறோம். என்னது? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு மேல் வைக்கப்பட்ட விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொல்லுகிறத நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஏன் இப்போ இயேசு மேல ஏன் அன்பா இருக்கிறோம்? அதாவது இயேசு மேல ஏன் விசுவாசம் வைக்கிறோம்? அது ஒரு கேள்வி. அல்லேலூயா. ஏன் விசுவாசம் வைக்கிறோம்? Why do we have a faith in Christ Jesus? A person Christ Jesus. இயேசு மேல அவர் மேல ஏன் விசுவாசம் வைக்கிறோம்? அவர் நமக்காக மரித்தார். மரித்ததுனால எல்லாம் நம்முடைய பாவங்களை விட்டு நீக்கி நம்மை ரட்சித்து பிதாவோடு ஒப்புரவாக்கினார். 20ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிதாவோடு அவர் சிந்த இரத்தத்தினாலே சமாதானத்தின் காரணராக்கி இருதிரத்தாரையும் நம்மையும் பிதாவையும் ஒப்புரவாக்கி. நமக்கும் பிதாவுக்கும் என்ன ரிலேஷன் இருந்துச்சுன்னா, அவர் ஒரு கிரியேட்டர், அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தா, நாம் கிரியேட் பண்ணப்பட்ட சிருஷ்டிகளா தான் இருந்தோம். அல்லேலூயா. ஒரு பொருள் சிருஷ்டிக்கப்பட்டது போல, ஒரு மலையோ ஒரு காட்டையோ ஒரு யானையோ சிருஷ்டித்தது போல நம்மையும் கர்த்தர் என்ன செய்தார்? சிருஷ்டித்த ஒரு பொருளாகத்தான் இருந்தோம். ஒரு ஜஸ்ட். ஆமென். ஆனா இந்த இயேசுவை விசுவாசிக்கிறோம்னா, ஏன் விசுவாசித்தோம்னா அவர் நம்முடைய இரத்தத்தினாலே நம்மை விலைக்கு வாங்கி மீட்டெடுத்து, அல்லேலூயா, நமக்கு இப்போ ஒரு புதிய ரிலேஷனை பிதாவோடு உண்டாக்கினார். எப்படிப்பட்ட ரிலேஷனை உண்டாக்கிட்டார்? அப்பா பிதாவே, பிதா புத்திரன் என்ற ரிலேஷனை நமக்கு இப்போ உண்டா. கிரியேட்டர் அல்லது ஒரு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பொருள் என்ற நிலைப்பாட்டை மாற்றி நம்மளை உரிமை உள்ளவளாய் அப்பா பிதா என்ற ஒரு பிள்ளை என்ற உரிமையை நமக்கு தந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனால இயேசு மேல என்ன செய்கிறோம்? விசுவாசம் வைக்கிறோம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு நிறைய வாசனை நமக்கு சொல்லி இருக்கு. நமக்கு அதை நிறைய யோவான் 1:12 யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்ன? பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன ஆகும்படிக்கு? பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு. அப்பா பிதாவை இந்த அழைக்கிற உரிமையை என்ன செய்தார்? கிறிஸ்து நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? அதனால யாரு மேல வச்சிருக்கிறோம் விசுவாசம்? இயேசு மேல வைத்திருக்கிறோம். இப்போ பிதாவாகிய தேவன் நம்மள ஒரு சிருஷ்டியா நடத்தாம எப்படி நடத்துகிறார்? பிள்ளையாய் நடத்துகிறார். பிதா எப்படி நடத்துறார்? நம்மளை பார்க்கும் போது எப்படி பார்க்கிறார்? அவருடைய சொந்த பிள்ளையாய் பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளையாய் நம்மளை பார்க்கிறார். ஆமென். புரியுதுங்களா? அவர் பிள்ளைகளுக்கு வேண்டிய உதவிகளை அவர் செய்கிறார். பிள்ளைகளுக்கு வேண்டிய உலகத்துல வாழுகிற நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று பிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவைகள் என்பதெல்லாம் பிதா இப்போ என்ன செஞ்சிருக்கிறார்? உலகத்தான விட நம்மளை அதிக பிள்ளை என்ற உரிமையில நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்மளை என்ன செய்கிறார்?
உலகத்தின் அழிவு நாச மோசங்கள்ல இருந்து அல்லது எல்லாவற்றிலும் நம்மளை என்ன செய்கிறார்? ஆமென், பாதுகாக்கிறார். நமக்கு வேண்டிய பலத்தை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம தேவனோடு ஐக்கியம் கொண்டு சதா காலம் வாழ்வதற்கு வேண்டிய வாழக்கூடிய நிச்சயத்தை நமக்கு தர்றார். அல்லேலூயா. வாழக்கூடிய நிச்சயத்தை, அசூரன்ஸ். ஆமென். அதை நமக்கு தர நாம் பிள்ளைங்கிற நிச்சயம் அந்த ஆவியினாலே அவர் சாட்சியிட்டு நீ தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இதுதான் அவர் மேல் வைக்கப்பட்ட, இயேசு மேல் வைத்த விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். சொல்ல போனா அவர் நம்மை தம்முடைய நீதியாலே இயேசு நம்ம மூடி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை அவருடைய சொந்த நீதியாலே நம்மளை மூடி நம்மை நீதிமானாக்கி அவர் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. சரி, ஒரு பில்லர். இதை நீங்க எலாபரேட் பண்ணி எப்படியும் எடுத்துக்கிடுங்க. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது பில்லர் என்னது? அன்பு. அல்லேலூயா. நேச்சுரலா, இயற்கையா மனிதனுக்கு என்ன இருக்கு? அன்பு இருக்கு. ஒருத்தர் நேசிக்கிற ஒரு பூனை செத்தா கூட ஐயோ பாவம் செத்து போச்சு அப்படின்னு நமக்கு வருத்தமா தான் என்ன செய்யுது? ஒரு நேசம் இருக்கா இல்லையா? அனிமல் மேல, மனுஷன் மேல, எது மேலயோ என்னது இருக்கு? அன்பு இருக்கு. ஆனா இந்த அன்பை அவர் சொல்லல. அல்லேலூயா. இந்த அன்பை அவர் இயேசு சொல்லல. ஆமே. பவுல் சொல்றது உங்க கொலேசு சபைக்கு இந்த இருந்ததை சொல்றார். ரெண்டுமே அந்த சபைக்கு என்ன செய்யுது? இருக்கு. விசுவாஸ் கிறிஸ்து மேல் உள்ள அன்பு இருக்கு. இரண்டாவது இந்த அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அன்பை பற்றி அவர் சொல்லும் போது அப்போ இந்த அன்பு எதை காட்டுதுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே அன்பை சபையில் உள்ள தேவ பிள்ளைகளும் கொடுக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி அன்பு கூர்ந்தார்? இயேசு எப்படியோ அன்பு கூர்ந்தார் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா. எப்படி அன்பு கூர்ந்தார்? அன்பு கூர்ந்தார். ஆமென். நம்ம எபேசியர் 5:27 வாசிக்கும் போது இயேசுடைய அன்பை குறித்து அதுதான் நினைக்கிறேன். சொல்லும் போது முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையுமான மகிமையுள்ள சபையாய் அதை தனக்கும் நெறித்துக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அப்படி சொல்லிட்டு சொல்லுவார், அந்தபடியே புருஷர்களும் மனைவியும் நீங்க என்ன செய்யணும்? எந்தபடியே இயேசு சபையை எப்படி நேசித்தாரோ அப்படியே. அப்போ இயேசு எப்படி நேசித்தார்? தன்னையே ஒப்பு கொடுத்தார். தன்னையே அப்படின்னா சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். தியாகம், ஒரு சாக்ரிஃபிஷியல் லவ். என்ன லவ்? ஒரு தியாகமான அன்பு. இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நேச்சுரலா என்னால பர்டிகுலர் நபரை நேசிக்க முடியாது. அவனுக்கு துரோகம் பண்ணிருக்கிறான், அவனை என்ன செய்ய முடியாது. ஆனா இப்போ அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீ யாருடைய பிள்ளையா ஆயிட்ட? இயேசுடைய பிள்ளையா ஆயிட்ட. இயேசு எப்படி தியாகமா நேசித்தாரோ அதே போல என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், உங்களுக்குள்ள சண்டைகள் இருந்தாலும், பல பிரச்சனைகள் இருந்தாலும், நீங்க அதெல்லாம் மறந்து ஒரு சாக்ரிஃபைஸா உண்மையா ஒரு நபரை என்ன செய்யணும்? நேசிக்க. இப்ப மனைவி கஷ்டம், அதுதான் பவுல் குடும்பத்தை எக்ஸாம்பிளா சொல்லி கிறிஸ்துவின் அன்பை விளக்குறார். அவர் சொல்ல வர்றது கணவன் மனைவிக்கு சொல்ல வர்றல்ல. நல்லா நான் சபையையும் கிறிஸ்துவையும் பற்றி சொல்லுகிறேன். அந்த எபேசியர் 5 கீழே வாசிக்கும் போது நான் சபையையும் 32 இந்த ரகசியம் நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையையும் பற்றி சொல்லுகிறேன். நீங்க நினைச்சா கூட அவரு இந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்காருனால இல்ல. அவருடைய பாயிண்ட் எதை பத்தி பேசுறார்? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ, அல்லேலூயா, கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போலதான்
நீங்களும் ஒரு கிறிஸ்துவ அன்பு செலுத்துறது இல்ல, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். அல்லேலூயா. அந்த அன்பை சொல்றார். கிறிஸ்துவ நேசிக்கிறது வேற. அல்லேலூயா. உண்மையிலே கிறிஸ்துவ நேசிக்கிறவனா இருந்தா அவன் எப்படி நேசிப்பா சகோதரர்களே? சாக்ரிபிஷியலா, தியாகமா, விட்டு கொடுத்து. சரி, அவர் இப்படி சொல்லிட்டார், சரி போட்டும், சொல்லிட்டார் தானே, என் சகோதரன் தானே, சொல்லிட்டு போட்டு. கணவன் மனைவி குடும்பத்துல சண்டை வந்தா நான் என் வீட்டுக்கு போறேன் போயிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சரி, புதுசா கல்யாணம் முடிஞ்சதுனால பிள்ளைங்கள குட்டிங்கள போகும். ஆனா திரும்பி திரும்பி பிள்ளைங்க பார்த்துட்டு நான் போறேன் அப்படின்னா நல்லா இருக்குமா? என்ன இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா, அல்லது கணவனை மனைவி எந்த விஷயத்துல விட்டு கொடுக்குமா? இப்ப பாரு, மூணாவது ஒரு நபர் வீட்டுக்கு வர்றார். வீட்டு வந்து சொல்றா, உன் புருஷன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மனைவி என்ன சொல்லும்? சொல்லும். என்ன சொல்லும்? என் புருஷன் அப்படியெல்லாம் கிடையாது, நீ ஒண்ணு என்ன செய்யாத, சொல்லாத. அவர் எப்படி தெரியுமா? அவர் காலையில் எழும்புவார், முழங்கால் படிட்டு என்ன செய்வார்? செவிப்பார். ஆமென். வேதம் வாசிப்பார். அவர்கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு புருஷன் என்ன செய்யாது? விட்டு கொடுக்காது. அவர் உண்மையிலே அப்படி செய்திருந்தாலும். அதே நேரத்தில் புருஷனும் மனைவி விட்டு கொடுத்துருவானா? விட்டு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. என்னதான் உங்களுக்குள்ள சண்டையும் பிரச்சனையும் போட்டாலும் அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். அல்ல, பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. அதே போலதான் சபை. அல்லேலூயா. அதே போலதான் சபை. அப்ப சபையில் இருக்கிற ஒரு நபரை மட்டும் நீ ஏன் வித்தியாசமா பாக்குற? அதான் அவள் சொல்லிட்டு வர்றார். அல்லேலூயா. சபையில் உள்ள ஒரு நபரை நீயும் என்ன செய்ய, எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் நீ அதை பெருசா எண்ணாம அதை சாக்ரிஃபைஸியலா அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அது அன்பை வெளிப்படுத்தணும்னா மன்னித்து மறந்துடணும். அல்லேலூயா. மன்னித்து மறந்துடும். அதே நினைச்சு அவன் செய்தானே அவன் இப்படி நடந்தானே அப்படின்னு தூக்கி வச்சுட்டு நிறுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அவன் இப்படி சொன்ன பேசினான் எடுத்தான் இந்த மாதிரி எல்லாம் மனதுல வச்சுட்டு ஒரு பகைக்குள்ள வரும்போது என்ன ஆகுனா, அங்க கிறிஸ்தவனுக்குள்ள முதல் குவாலிபிகேஷனே ஃபெயிலியர் ஆகிறது. அன்பு அவன்கிட்ட போயிடுச்சு. அப்ப அவன்கிட்ட அன்பு இல்லாதுன்னா, ஒரு சொந்த சபையில உள்ள சபையாரையே ஒருதனால நேசிக்க முடியலன்னா அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய பிரைமரி பர்பஸ் ஏதோ ஒரு ட்ரெடிஷன், அதுதான் இந்த மாயமானமான ஆராதனை. அல்லேலூயா. சூப்பர்ஃபிஷியல் சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. சூப்பர்ஃபிஷியல்னா அது நல்ல உண்மையான ஆராதனை போல தெரியும், ஆனா அங்க என்ன இல்ல? உண்மையான ஆராதனை இல்ல. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் இருக்கு, மியூசிக் இருக்கு, பாட்டு இருக்கு, அடிப்பொள்ளியான அந்நிய பாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதனுடைய ரிசல்ட் என்னது? இல்ல, பிரதிபலன் இல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? ஆமென். அப்போ இந்த அன்பு ஒரு தேவ பிள்ளைகளை ஒரு சாக்ரிஃபிஷியலா என்ன செய்யணும்? ஆமென். விட்டு கொடுத்து நம்ம ஒருவரை என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப இயேசு சிலுவையில தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பை விட வேற பெரிய அன்பு வேற ஒண்ணுமே அவர் வெளிப்படுத்துவதற்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ அதே போல கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் ஒருவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு தான் பவுல் இங்க டிமாண்ட் பண்றார். இதனை புரிஞ்சுட்டு அப்ப இப்படிப்பட்ட ஒரு சபையில அங்க பிரச்சனை இருக்குமா? நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்த, அங்க பிரிவினை வருமா? எம்மா சொல்லுங்க, வர வாய்ப்பு இல்லை. அல்லது போட்டி பொறாம வருமா? என் தம்பி தான் செய்யறான், அண்ணன் தான் செய்யறான், சகோதரன் தான் செய்யறான். ஆமென். விட்டு கொடுக்கிறது அங்க வரும். அல்லேலூயா. ஆமென். விட்டு கொடுத்தல் வரும். ஆமென். அப்போ சபை அப்படின்னு சொல்லும் போதே எல்லாரும் ஒரு கம்யூனிட்டி, ஒவ்வொரு சேர்ந்து ஒரு குடும்பம், ஒரு
லோக்கல் சர்ச்னு சொல்லும்போது ஒரு குடும்பம். அல்லேலூயா. கலெக்டிவ்லியா ஒரு குடும்பமா இருக்கிறோம். ஆமென், ஆமென். அப்போ இந்த அன்பு இருக்கிற பொழுது அங்க ஒரு பொறாமை இல்ல. அவன் அப்படி இருக்கிறான். அங்க ஒரு என்னது, ஒருதனை பற்றி இன்னொருதன் கோல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அன்பு இருந்தா அவன் கோல் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அல்லது குறை கூறுவாங்களா? இந்த சகோதரர் அப்படி, அவன் இப்படி, அப்படி சொல்ல முடியுமாங்க? அன்பு இல்லாத இடத்துலதான் என்ன செய்யும்? வரும். ஆமென், ஆமென். இதெல்லாம் அங்க என்ன செய்யும்? இருக்கும். அதனால்தான் யோவான் 13 இயேசு ஒன்ன காண்பித்தார். 34, 35 வசனம் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் அன்பாயிருக்கிற புதிய கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன கட்டளை கொடுத்தார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்கண்டிஷனல், சாக்ரிபிஷியல், நிபந்தனையற்ற தியாகமான ஒரு அன்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றா. ஒருவரில் ஒருவர், யாரையோ கணவன் மனைவியை நேசிக்கிறது சொல்லல, சபையில் இருக்கிற ஒருவர் ஒருவர். அப்ப ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை ஒருவன் பூரணப்படுத்தினா அவன் சபைக்காக செபிக்காம முழங்கால் போடி போடாம இருக்க மாட்டான். ஆமென். ஒரு சபையில் உள்ள ஒரு நபர் பிரச்சனையில இருந்தா அந்த நபருக்காக செபிப்பா, தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய முயற்சி எடுப்பா. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அன்புக்கு டெபினிஷன் எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 13 எழுதியிருக்கு. அன்புனா என்ன? பவுல் அங்க அன்புக்குள்ள டெபினிஷன் எழுதுறார். அல்லேலூயா. வரையறை. அன்பு ஒரு வரையறு. ஷார்ட் நோட். Write a short note on love. அன்புக்கு வரையறுத்து ஒரு பக்கத்தில் எழுது அப்படின்னா இந்த இதுதான். ஆமென். என்ன சொல்றார்? அன்பு ஒரு அன்பு ஒரு காலம் இல்ல. அதாவது விசுவாசமும் நம்பிக்கை எல்லாம் ஒளிஞ்சிரும், அன்பு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றார். அன்பு ஒரு காலம் ஒளியாது. அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும். யாராவது ஒரு சகோதரன் திட்டா சொல்லிட்டானா என்ன செய்யும்? இந்த அன்பு தாங்கிக்கும், பொறுத்துக்கும். என்ன செய்யும்? பொறுத்து. இயேசு எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டார், பொறுத்து கொண்டார். அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த அன்பு என்ன செய்யும்? உள்ள இருக்கிறதுனால தாங்கும் அன்பு. ஆமென். அப்போ அப்புறம் என்ன சொல்றார்? அன்புக்கு என்ன எங்கெல்லாம் போயிட்டு, சகலத்தை விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். அன்புனாலே அது என்னது? சகிக்கும். அப்போ நீங்க பாருங்க, உங்களுக்கு இந்த பொறுமை இருக்கா? தாங்குற சக்தி இருக்கா? சகிப்பு, என்டியூரன்ஸ். அதான் சகிப்புனா என்டியூரன்ஸ். நீடிய பொறுமைக்கு பேர் தான் சகிப்பு. சகலம் சகிக்கும். அடுத்தது அடுத்த வசனம் எல்லாம் குறைவுள்ளது, அவ்வளவுதான், நிறைவானது. சரி. இந்த 3 அன்பே பெரியது. அப்ப பாருங்க, இயேசு அப்ப என்ன கற்பனை கொடுக்கிறார்? ஒரு புதிய கற்பனையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நான் எப்படி சொல்றார்? நான் உங்களிலே அன்பா இருந்தது போல. அவர் எப்படி அன்பா இருந்தார்? திரும்பி சொல்றேன். அவர் எப்படி அன்பா இருந்தார்? அவர் எல்லாம் தாங்கினார். எல்லாம் அவர் நம்மை நினைத்து நமக்காக எல்லாம். அவர் கிரியேட்டர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. பூமியில வரணும் அவசியமே இல்ல. ஆனா உங்களுக்காக எனக்காக வந்து இதெல்லாம் தாங்கின. தாடையை பிடிச்சு இழுத்தாங்க, கன்னத்துல ஒங்கி அடிச்சாங்க, முள்முடியை தூக்கி தலையில வச்சு நீ ராஜாவா என்ன பரியாசம் பண்ணி பார்த்தாங்க,
சிருஷ்டி படைத்த தேவன் முன்ன நின்னுட்டு அந்த தேவனையே பரியாசங்களும் உமிழ்நீர்களும் துப்பி அவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் எல்லாம் சகித்தார். எல்லாம் என்ன செய்தார்? சகித்தார். அல்லேலூயா. எல்லா அவமானங்கள் நிந்தனைகளை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எதற்கு? நம்மை நேசித்ததினால், தான் படைத்த சிருஷ்டியை அவர் நேசித்தபடினாலே அதை மறுபடியும் பிதாவிடத்தில் ஒப்புரவாக்குவதற்காக அந்த சகலத்தையும் ஏதோ பிதா என்ன புஷ் பண்ணி தள்ளிட்டார் அதனால இதை செய்து முடிக்கிற அப்படி இல்லை அந்த இயேசு. அல்லேலூயா. அவரே சொல்ல என்னை அனுப்பும். என்னை குறித்து வேதத்துல என்ன செஞ்சிருக்கு? அவர் வாலண்டியரா வந்தார். அல்லேலூயா. ஆமென். வாலண்டியராகவே வந்தார். ஆமென். பிதா அவரை அனுப்பினார். ஆமென். நல்ல கிஃப்ட் தான். ஆனா அவர் வாலண்டியராகவே தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் சகித்தார். இந்த அன்பைத்தான் அவர் சொல்றார், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல. அப்ப இன்னைக்கு உங்க இருதயத்துல சொல்லி பாருங்க, என்னால அந்த சகோதரியை மன்னிக்க முடியுமா? என்னால் அந்த சகோதரனை மன்னிக்க முடியுமா? ஹலோ, முடியுமா? முடியாது. முடியாட்டா பரலோகம் போக முடியாது. அது மட்டும் உறுதி. நீங்க இந்த கட்டளையை கீழ்ப்படியலைன்னா ஒண்ணு உறுதி, உங்களுக்கு பரலோகம் இல்ல. இன்னும் சும்மா கொண்டு பரலோகத்துல வைப்பாரா? அல்லேலூயா. அவர் சொல்ற கற்பனையை கீழ்ப்படிந்தா தான் என்ன செய்ய முடியும்? பரலோகம் முடியும். இதுல நீ மன்னிக்க மாட்டேன் ஊடா அப்படியா வீரப்பா நிக்கிறேன்னு வச்சுக்க, வானம் பூமி ஒளிந்து போகும். நான் நினைச்ச இதுல என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன்னா உனக்கு நரகம் தான். அல்லேலூயா. அதுல மாற்றமே இல்ல. நீ கற்பனையில கூட நான் போவேன்னு பாட்டு கூட என்ன செய்ய முடியாது, உன்னால பாட முடியாது. ஆமென். அப்போ கட்டாயம் கட்டாயம் எல்லாரும் என்ன செய்யணும்? மன்னிக்க. முதல்ல சபையில் உள்ள ஆட்களை நீங்க என்ன செய்யுங்க? மன்னிச்சு ஜெபிங்க. முதல்ல நேசிக்கும் போது ஜெபம் வரும். அல்லேலூயா. அந்த நபருக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஏதோ நடந்து போச்சு, ஏதோ சும்மையா வச்சு உங்களை என்ன, அவங்களும் ஒரு இதுல அவங்களும் மனம் திரும்பி, அவங்களும் ஒருவேளை அந்த ஆத்மா மனம் திரும்பி வந்து உங்ககிட்ட சகோதரியை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் அப்படின்னு நீ போயிடாது. அந்த ஆத்மா போயிடும். கேட்ட ஆத்மா பரலோகம் போயிடும். நீ மாட்டிக்குவ. பெரிய தப்பு பண்ணிச்சு, ஏதோ ரிப்பெண்ட் ஆகி உணர்த்தப்பட்டு திரும்பி வாண்டு வந்து சகோதரி நான் இப்படி பண்ணிட்டேன், தயவா என்ன செஞ்சுட்டு நீ மன்னிச்சிருன்னு சொல்லும் போது நீ மன்னிக்கலன்னா, அதை ஏற்றுக்கொள்ளன்னா, ஏற்றுக்கொள்ளாத ஆளு நரகத்துல இருக்கும். ஆனா வந்து சொன்ன ஆள் எங்க போயிரும்? பரலோகம். இதுதான் தேவை காரியம். அல்லேலூயா. எது புரிஞ்சுச்சு? ஆமென். அப்ப ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பா இருக்கணும். அப்படி சாக்ரிபிஷியல் லவ். சாதாரண அன்பு இல்ல. சாதாரண நேசிக்கேன், சரி வாமா கோயிலுக்கு வரியா என்ன வா, ஆமென். அப்போ அப்படி இல்லை. அல்லேலூயா. சாக்ரிபிஷியல் லவ் ஆண்டவர். அப்போ இயேசு தன் ஜீவனை கொடுத்து சபையை நேசித்தது போல ஜீவனை கொடுக்கிறதா இருந்தாலும், காரி துப்பினாலும், என்னதான் இருந்தாலும் பகை உணர்ச்சி உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. வரல மனுஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு முடியல, தேவ தயவை தேடணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா, அந்த மனுஷனை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் உதவி செய்ய. ஏன்னா ரோமர் 5:5 தேவ ஆவியானவரால் தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய மன்னிக்க கூடிய அளவுக்கு, உங்க மற்றவர்களை நேசிக்க கூடிய அளவுக்கு, நீங்க கிறிஸ்துவை நேசிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு வேண்டிய எல்லா அன்பையும், இந்த ஸ்பெஷல் அன்பை ஆவியானவரே நமக்கு என்ன செய்கிறார்? ஊற்றி தருகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஆமென். இந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யாது?
வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போ நான் உங்களை அன்பு கூர்ந்தது போல, அவர் எல்லா பாதத்தையும் துடைக்கிறார். அந்த இன்சிடென்ட் தெரியும் தானே? 13 எல்லா பாதத்தையும் நீர் என்ன கழுவக்கூடாதுன்னு சொல்லும் போது எல்லாம் துடைச்சிட்டு நான் செய்தது போல ஒருவர் அன்பு ஏற்றுக்கொள்ள, முதலாவது ஏற்றுக்கொண்டு அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா. ஆமென். அதுதான் பவுல் சொல்லும் போது கனம் பண்ணுவதில் ரோமர் 12 கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ ஒருவரில் ஒருவர் மேன்மையாய் கருதுங்கள். ஒருவர் பவுல் எழுதுறார், மேன்மையாய் கருதுங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த உண்மையான அன்பு இருந்தா அவன் மேன்மையா என்ன செய்வான்? கருதுவான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? ஆமென். இதெல்லாம் பாஸ்டர் 1980 எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. இந்த தான் பேசிக் கிறிஸ்தவத்துல. இது இல்லைன்னா ஆமென் உங்களை கிறிஸ்தவன் உலகம் என்ன செய்யாது. நேரம் ரொம்பவே போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப 2 பில்லர் என்னது? கிறிஸ்து மேல உள்ள விசுவாசம், கிறிஸ்து மேல உள்ள விசுவாசம். அல்லேலூயா. ஆமென். 2 கிறிஸ்து மேல். ஆமென். அந்த 2வது தேவ ஆமென் சாக்ரிஃபிஷியல் அன்பு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இது 2 எல்லாரும் சொல்லுவா, நான் உண்மை நேசிக்கிறேன், நான் உண்மை. அது அவரு அதை விரும்பல. நீ நேசி, அது நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா சொந்த சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை என்ன செய்ய முடியாது, நேசிக்கலன்னு யோவான் எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா. கண்ட சகோதரனை நீ மன்னிக்கவும் இல்லை, நேசிக்காத ஒரு மனிதனால காணாத ஒரு தேவனை எப்படி நேசிக்க முடியும்? என்னுடைய சாயலா இருக்கிற ஒரு மனிதனை உன்னால நேசிக்க முடியலன்னா காணாத ஒரு தேவனை நீ எப்படி நேசிக்கிறன்னு சொல்லுவேன்? அதுதான் அவர் கேள்வி. அல்லேலூயா. எதுனா புரிஞ்சது? சகோதரன் நம்முடைய சொந்த சகோதரன்னா நமக்கு உடன் பிறந்த சகோதரன் சொல்லல. அல்லேலூயா. சபை, கம்யூனிட்டி, தேவ சபை. அல்லேலூயா. ஆமென். அவனுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த 2 பில்லரும் அவன் எதன் அடிப்படையில ஒரு பவுண்டேஷன்ல இருக்குன்னா பரலோகத்துல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையில இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 2 காரியம் என்னது? ஆமென். அந்த கிறிஸ்து மேல் அந்த நமக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை, அதை பத்தி சொல்ல வேண்டிய. ஆமென். உயிர்த்து எழுவோம் என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிற வாடாத சுதந்திரம். அல்லேலூயா. வாடாத கிரீடம், சுதந்திரம். அல்லேலூயா. 1 பேதுரு 1:3-4. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 24:15 உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமென். அவர் வரும்போது அவரை போல இருப்போம் என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. 1 Thessalonians 4:16-17. அல்லேலூயா. ஆமென். ஆமென். யோவான் 14:2-3. ஆமென். தேவ ராஜ்யத்துக்குள்ளே நமக்காய் கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிதாவாகி தேவன் ஆயத்தப்படுத்தப்பட்ட வீட்டிலே அல்லேலூயா பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கை. அல்லேலூயா. வெளிப்படுத்த 21:4 தேவன் நம்முடைய கண்ணீரை எல்லாம் என்ன செய்வார்? துடைப்பார் என்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை அடிசுவார். இந்த நம்பிக்கையை பவுண்டேஷனை வச்சுதான் இந்த 2 பில்லர் நிக்கிறது. விசுவாசமும் அன்பு. தேவ அன்புன்னா நான் திரும்பி சொல்ற, தேவன் மேல நீங்க செலுத்துற அன்பு, உண்மையா அன்பு இருந்தா மற்றவர்களை, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது எதை சொல்ற? கற்பனையாட்டு ஒருவர் அன்பா இருங்கள். அல்லேலூயா. ஆமென். ஈஸியான பிரசங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆமென். ஆனா அதுதான் உலகத்திலே மிக மிக முக்கிய உபதேசம், கட்டளை. அல்லேலூயா. யோவான் இதைத்தான் திரும்பி 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 எழுதுறார் 1 யோவான்ல. அல்லேலூயா. ஆமென். ஒருவன் ஒளியில இருந்தா அவன் ஒளியிலே நடப்பார், அது கீழே வருவோம். அல்லேலூயா. அப்ப இந்த பில்லர் மேல நமக்கு தெரியும். இப்போ 9-10 வசனத்தை வாசிருங்க சீக்கிரம். ஆமென். அப்ப ஒரு நிமிஷம். அந்த நம்பிக்கை, அப்புறம் நம்பிக்கையை சொல்லிட்டு அவர் சொல்றார் 6வது, அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷம், சத்திய வசனம் சுவிசேஷம்
என்னாலே கேள்விப்பட்டேன். அப்ப இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது? எதன் ஆதாரத்தில் இருக்கிறது? வேத சத்திய வசனத்தின் ஆதாரத்தில் இந்த நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிச்சுடா? ரெண்டு மனசுல வைங்க, ரெண்டு பில்லர். ஆமே, அந்த பில்லர் நிக்கிற இடம் எது? பவுண்டேஷன்ல நம்பிக்கை என்ற பவுண்டேஷனுக்கு. இந்த நம்பிக்கை எதன் ஆதாரத்தின் மேல பவுண்டேஷன் போட்டிருக்கு? சத்திய வசனம், சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தின் மேல பவுண்டேஷன். இந்த வார்த்தை தான் நமக்கு சொல்லுது, உனக்கு இந்த நம்பிக்கை இந்த காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அது சொல்லுது. இப்போ இத சொல்லிட்டு தான் இந்த சபையாருக்கு இதை சொல்றார். இதுதான் உங்களுடைய கோல், இதுதான் உங்களுடைய டார்கெட். ஆமென். அதனால இது அப்படி சொல்லிட்டு சொல்றார். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், யாருக்கு சொல்ல முடியும்? பவுலோடு சிறையில் இன்னொரு அவரோடு இருந்த ஒரு நபர், தேடி கண்டுபிடிங்க. ஆமென், அல்லேலூயா. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென். பிரேயர், இடைவிடாமல் ஜெபம். அல்லேலூயா, ஆமென். அது 4ஆம் அதிகாரத்திலும் 2 வசனத்துல அவர் சொல்றார். அல்லேலூயா, இடைவிடாமல் ஜெபியுங்கள். அல்லேலூயா, இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, தொடர்ச்சியாக விட்டு கொடுக்காம தொடர்ந்து என்ன செய்? ஜெப நிலையிலே இருங்க அப்படின்னு சொல்றார். நாங்க உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபங்களிலும் சோத்திரத்தோடு ஜெபங்களிலே விழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, ஜெபிக்கிறோம். நீங்கள் எதுக்காக சொல்றார் பாருங்க. இந்த வசனம், இந்த 2-3 வசனம் மிக மிக முக்கியமான வசனம். அல்லேலூயா, ஆமென். நீங்க எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்படும். 1, நீங்க அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அது மிக மிக முக்கியம். அல்லேலூயா, 1. 2, அடுத்த வசனம் சொல்றார், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். சித்தத்தை அறிகிறது மட்டும் இருந்தா போதாது, அந்த சித்தத்தை செய்கிறவர்களாகவும் நடக்கணும். அந்த சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும். எனக்கு அவர் சித்தம் எனக்கு தெரியும், அவர் இதைத்தான் சொன்னார், ஆனா அதை செய்யலைன்னா போச்சு. அல்லேலூயா, ஆமென். 11ஆம் வசனத்துல அவருடைய வல்லமை சந்தோஷத்தை எல்லா நீடிய சாதம் உண்டாவதற்கு மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் என்ன செய்யணும்? நீங்க பலப்படும். இந்த 3 காரியமும் ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தா இப்படிப்பட்ட உபதேச கோளாறுகளிலே, கள்ள தீர்க்கதரிசிகளிலே சபை காப்பாற்றப்படும். அல்லேலூயா, சபை என்ன செய்யப்படும்? இந்த கடைசி நாளிலே வேதம் சொல்லுது, வேண்டுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களை பிசாசு என்ன செய்வான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா எலெக்டட், தேவனுக்காக நிற்கக்கூடிய பரிசுத்தவான்களையும் வீழ்ச்சி அடைய பண்ணக்கூடிய காரியங்களை பிசாசு என்ன செய்ய துணிவான். அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட அதனாலதான் பவுல் ஜெபிக்கிறார் சபைக்காக. உங்களுக்காக நான் செய்ய முடிஞ்சது இதுதான். 1 லெட்டரா எழுதி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என்னன்னு ஜெபிக்கிறார்? 1, நீங்க அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. சொல்லுங்க. Amen. The fill with the wisdom. நாளை, அதாவது இங்க பாருங்க, அதுல வசனத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ஞானம், இந்த அறிவு உடைய எப்படி வருதுன்னா, எல்லா ஞானத்தோடும். 1வது விஸ்டம், 2வது ஆவிக்குரிய விவேகம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிலத்துல போட்டிருக்கோம். அல்லேலூயா, 1 விஸ்டம், அண்டர்ஸ்டாண்ட். 2க்கும் என்ன வித்தியாசம்? விவேகத்துக்கும் விஸ்டத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் என்ன வித்தியாசம்? என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? விஸ்டம்னா விஸ்டம், ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை தக்கபடி செயல்படுத்துறதுக்கு பேர் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அல்லேலூயா, ஞானத்தை
எனக்கு ஞானம் இருக்கு அப்படின்னா இருக்கு, புத்தி இல்லாம செய்த அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஞானம்தான், ஆனா அதை தக்க விதமா அதை நீ என்ன செய்யல, அப்ளை பண்ணல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஞானத்தை பெற்று அதை தக்க விதமாய், அப்போ இது பவுல் சொல்ற ஆவிக்குரிய காரியத்தை சொல்றார். உலகத்துல புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி வாழணும் அவங்களுக்கு தெரியுது. ஆனா ஆவிக்குரிய பிரின்சிபல், அதாவது ஒரு 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 அடிப்படை, அல்லேலூயா, வாழக்கூடிய ஒரு அடிப்படைக்கு வேண்டிய ஞானம், அல்லேலூயா, வேண்டிய ஞானம். அந்த ஞானத்தோடு விவேகத்தையும் சேர்த்து நடப்போமானா ஆவிக்குரிய வழியில அவருடைய சித்தத்தை நீங்க அறிய முடியும். அதான் அவர் சொல்ல வர்றார். அல்லேலூயா. எனக்கு அவர் சித்தம் தெரியும் இல்ல, அவருடைய சித்தத்தை நீ அறிய வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவருடைய சித்தத்தை எப்படி அறிய முடியும்? அவருடைய ஞானம் எது? ஞானம் வேதம், வசனம், ஞானம். அல்லேலூயா. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஞானத்தை? ஒன்று வேதத்தை வாசிக்கிறதுனாலும், ரெண்டு ஜெபிக்கிறதுனாலும். ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க கடவன். அல்லேலூயா. அப்போ வேத சத்திய வசனத்தை வாசித்து தியானிக்கிற உட்கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளைக்கும் அந்த ஜெபங்களிலும் அந்த ஞானத்தை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அதுதான் பவுல் சிம்பிளா சொல்றார். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல, நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை என்ன செய்யாத, தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். இதுதான் ஒரு டிரான்ஸ்பார்மேஷன். அல்லேலூயா. என்ன ஒரு மறுரூபம்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அவருடைய வில், சித்தம் இன்னதென்று அறிகிற அறிவு, பகுத்தறிகிற தன்மை. அல்லேலூயா. அந்த தன்மை தான் உங்களை மனதை புதிதாக்கும். அல்லேலூயா. மறுரூபமாக்கும். அல்லேலூயா. எத்தனை பேரு புரியுது இது? அதாவது ஒரு மனுஷன் வேதத்தை தியானிக்கும் போது, அவ உண்மையா ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, அவனுக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான தம்முடைய சித்தத்தை அவருக்கு தெரியப்படுத்துவார். அப்போ ஆப்போசிட்டா சொல்றேன், ஜெபிக்காதவனையும் வேதத்தை தியானம் பண்ணாதவனுக்கும் தேவன் தம் சித்தத்தை தெரியப்படுத்த பாருங்க. சித்தம் என்பது நம்முடைய சிந்தனையிலும் அவருடைய சித்தம் நிறைவேறணும், நம்முடைய செயல்களிலும் அவருடைய சித்தம் நிறைவேறணும், நம்ம நடக்க எல்லாவற்றிலும் அவருடைய சித்தம் பரிபூர்ணமா நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் செய்ய சொன்ன காரியத்தை 100% செய்யறவளா இருக்கணும். இப்போ பாருங்க, உங்க பிள்ளை எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டான், ஏதோ ஒண்ணு சில காரியத்துக்கு கீழ்ப்படுகிறான். அப்போ அந்த பிள்ளைய நீங்க விரும்புவீங்களா? என்ன பாஸ்டர் இது கேள்வியாமே? எல்லா பிள்ளைகளையும் நாங்க விரும்புறோம் அப்படின்னு விட என்ன சொல்ல வரேன்னா, முழுவதும் கீழ்ப்படுகிறவங்க தான் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியும். அரைகுறையா கீழ்ப்படுகிறவனுங்க தேவனை பிரியப்படுத்த முடியாதா? 2வது வாரம் ஓர்த்திட்டு. அல்லது 2வது என்ன சொல்றார்? கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வது. அல்லேலூயா. ஆமென். worthy to walk. Hallelujah. To please God. Amen. worthy to walk, to please God. அவருக்கு பிரியமான நடக்க பாத்திரவான்களாய் இருப்பதற்கு. Hallelujah. அப்போ அவருடைய சித்தத்தை அறியாத ஒரு மனிதனாலே அவருக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா அவன் எஃபர்ட் எடுக்கணும். என்ன எஃபர்ட்? ஆண்டவரே, என்ன நான் செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவன் தேவ சமூகத்துல செபிக்கிறவனும் வேத தியானிக்கிறவனுமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு இடத்துல ஆமென் என்ன செய்யணும்? நேரத்தை கொடுக்கணும். பாருங்க, 365 வருஷம் நம்முடைய ஏனோக்கு தேவோட நடந்திருப்பார்னா எப்படி நடந்திருப்பான்? ஏதோ நடந்தான்.
எப்படி நடந்தான்னா பரிபூரணமா அந்த தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அவரை எப்படி ப்ளீஸ் பண்ண முடியுமோ அப்படியே. அதான் அந்த 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எபிரியர் 15:5 என்ன சொல்லிருக்கு பாருங்க. அவன் விசுவாசத்தினாலே, தான் வைத்த நபர் மேல உள்ள விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படின்னா அந்த மரணத்தை ரிவருக்கு அடையாளம், மரண ஆறு, அந்த ஆறு அவன் கடக்கணும்னா மரணம் என்று அந்த இதை கடந்து போற ஒரு மரணத்தை குறித்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம போயிட்டான், அனுபவமே இல்லாம போயிட்டான். விசுவாசத்தில் ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை எடுத்துக்கொண்டபடினாலே பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அவன் தேவனுக்கு பிரியமானது என்னவென்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சாட்சி பெற்றான். ஆமென். அதனாலதான் அவன் என்ன செய்ய முடிஞ்சது, எப்படியெல்லாம் என் தேவனை பிரியப்படுத்த முடியும். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவரை என்ன செய்யறது, பிரியப்படுத்த. இல்ல நான் என் பாட்டுக்கு நடப்பேன், தேவைக்கு மட்டும் அவர் வந்தா போதும், தேவைக்கு மட்டும் நேரம் போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவைக்கு மட்டும் என்ன செய்யட்டும், கர்த்தர் எனக்கு காய்ச்சல் வந்தா வரட்டும், அப்போ எல்லா தேவையும் மட்டும் நடக்கட்டும்னா அவருடைய சித்தத்தை அறியாமலே படும். அப்ப சிந்தனை 2 கொரிந்தியர் 10:5 அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் என்ன செய்யணும், அவரை பிரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் 2 வகையான சித்தம் உண்டு. ஒண்ணு அவருடைய பரிபூர்ணமான திட்டம், அதுல அவர் மாறாத சித்தம் உள்ளவர். அல்லேலூயா. உலகம் இவ்வளவு நாள் தான் இருக்கும், இவ்வளவுதான் இப்படி இருப்பா, ராஜாக்குடைய இருதயங்களை திருப்புகிறவர் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா. அது அவர் இந்த கடல் எல்லை, அது வெளியே வராதபடி அது எல்லையை குறித்தார். அதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்ட், அவருடைய சர்வ வல்லமை உள்ள சித்தங்கள். ஆனா மனுஷன் தேவனுக்குள்ள செய்ய வேண்டியது இன்னொரு காரியம், சித்தம். அல்லேலூயா. அவன் மனுஷன் இப்படி நடக்கணும்னு அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதனை பூமியில வைத்ததுக்கு அவன் அந்த சித்தத்தை மனுஷன் தான் செய்யணும். மற்றதெல்லாம் படைப்புகள் எல்லாம் ஒரு அவர் கீழ்ப்படியும், அது ஒரு ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு கீழ்ப்படியக்கூடிய. ஆனா மனுஷன் ஒரு டாய் இல்ல, சப்ஜெக்ட் இல்ல, அவன் ஒரு என்னது, தேவ சாயல் உருவாக்கப்பட்டவர், சுயாதீன உடையவர். ஆமென். சொல்லிட்டே போலாம். அல்லேலூயா. ஆமென். 2வது என்ன சொல்றார், கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பாத்திரவான் நட. 3வது என்ன சொல்றாருன்னா அவருடைய வல்லமையில பலப்பட. ஏன் வல்லமையில பலப்படணும்? அப்ப பாருங்க, இந்த வசனத்துல அவர் ஏன் இந்த அந்த ஒன்னை சொல்லும் போது இன்னொன்னு ஆட் பண்ணி சொல்ற. 1வது அந்த சித்தத்தை சொல்லும் போது ஞானத்தையும் விவேகத்தை வைத்தான். அந்த 2 இருந்து சேர்ந்து வரும்போது அவன் தேவ சித்தத்தை, அறிவை அடைவான். அல்லேலூயா. நாலேஜ். ஆமென். 2வது என்ன சொல்றா, சகலவித நற்கிரிகளின் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தடைந்து. நல்லா கவனிங்க. அப்படி வரும்போதுதான் அவன் கர்த்தர் பிரியமா நடக்க முடியும். 2 வைக்கிறார், நற்கிரிகளுமாகிய கனிகள். 2வது தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைய வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்லும்போது நீங்க நினைச்சிட கூட அவரை வேதத்துல நம்ம அறிஞ்சுக்கலாம், அவர் இப்படி இப்படி, அது இல்ல, அவரோடு கூட நடக்கிற நடை. அல்லேலூயா. ஃபெல்லோஷிப் வித் காட், தேவனோடு உள்ள உறவு. இப்ப நான் ஒரு ஆளை மனைவி அறிகிறேன்னா அது என்ன அர்த்தம், ஃபெல்லோஷிப். 2 பேருமா இன்டிமேசி ரிலேஷன்ஷிப். ஆமே, இன்டிமேசி ரிலேஷன்ஷிப். ஆமே. அதே மாதிரிதான் இயேசுவோடு உள்ள இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்பை தான் கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொல்றது. ஆமென். அவரோடு கூட நடக்கிற, கைப்பிடித்து ஒரு யோனோக்கு நடந்தார், நோவா நடந்தார், ஆபிரகாம் நடக்கிறார். அல்லேலூயா. தானியேல் எனக்கு பிரியமானவன் சொன்னார், தாவீதை ஆண்டவர் கூட சொன்னார், அவன் சித்தமானதை எல்லாம்
செய்வான். பிரியமானவன் சொல்றார். எத்தனை பேர் அவர் சொல்லிட்டு வர்றார். ஏன் நம்மள சொல்ல முடியும்? புதிய ஏற்பாட்டில், அதுவும் நாம் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்டவர் நடக்க முடியுமானால் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு நிச்சயம். அப்படிதானே? ஆமா, அதுலயும் நம்ம ஃபெயிலியர் ஆனோம்னா நம்ம தோற்று போயிடுறோம். அல்லேலூயா, ஆமென். மூணாவது அதுதான் வல்லமை. எதுக்குன்னா அற்புத அடையாளங்களை செய்யற வல்லமை பவுல் சொல்லல. ஏதோ அசாதாரணமான காரியத்தை நம்மள திறமைகளை காட்டுற அந்த வல்லமையை சொல்லல. அவர் சொல்றார் தாங்கக்கூடிய சக்தி. தாங்கக்கூடிய, அதான் அவர் சொல்றார், சந்தோஷத்தோடு கூட எல்லா பொறுமை, நீடிய சாந்தம், ரெண்டு அங்க சொல்றார். இந்த ரெண்டும் இருப்பதற்கு உனக்கு கர்த்தருடைய வல்லமை தேவை. கர்த்தருடைய வல்லமை தேவை. தாங்கக்கூடிய பொறுமைக்கும் நீடிய சாந்தம், இந்த ரெண்டுக்கும் உனக்கு என்ன தேவை? கர்த்தருடைய வல்லமை தேவை. அவருடைய பலன் தேவை. தாங்க நம்மளால் முடியாது, ஆனா அவருடைய பலன் இருந்தா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியும். எவ்வளவுதான் உபத்திரம் வந்தாலும், எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும் அசையாத உறுதிய இந்த தேவ பலன் தான் நமக்கு தருகிறது. அல்லேலூயா. வியாதிகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும், கிறிஸ்துவத்த அடிகள் வரும், ஆமென், மரணம் கூட வரலாம். ஆனாலும் அவைகளெல்லாம் நிற்க ஒரு பொறுமையும் நீடிய சாந்தமும். நமக்கு என்ன வரும்? ஓங்கி அடிச்சிடலாமன்னு. அல்லேலூயா. அந்த மாதிரி இல்லை, நீடிய பொறுமையும் சாந்தம். ஆமென். அதற்கு அப்படியே வரல. இப்படி இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? அவர் எல்லா கீழே சொல்லிட்டு வர்றார், எல்லா சொல்றார். இந்த நன்மைகளை எல்லாம் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர் ஆக்குகிறார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆமென். அல்லேலூயா, ஆமென். நாம ஜெபிப்போம். ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன், எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை, மேல் உள்ள விசுவாசத்தையும் கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தையும் ஒருவருக்கொருவர் நேசிக்கிற அன்பையும் ஃபவுண்டேஷனில் நாட்டப்பட்டு, ஐயா, இந்த நம்பிக்கை உடைய சத்திய வசனமாகிய அப்பா, இந்த சத்திய சுவிசேஷத்தில் ஆதாரத்தில் அப்பா உண்டாக்கப்பட்ட அந்த அஸ்திவாரத்தில் நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதற்காக கர்த்தரை அறிகிற அறிவில், சுத்தத்தை அறிகிற அறிவிலும் அப்பா உமக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமையும் பெற்று நீ பொறுமையும் நீடிய சாந்தத்தை அடைவதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தந்து ஐயா உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர எங்களுக்கு பலன் தாரும். யாவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.